இதுவும் ஆண்களுக்கு தான். இந்த பலூன் தர யாரெல்லாம் அதிகமா பலூன் ஊதி அப்படி கட்டணும் நூல்ல, அது யார் வரீங்க? நாங்க யாரும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் யாரும் தப்பா ஒரு மாதம் எல்லாமே எல்லா சேனல் போகுது. தமிழ்நாடு இந்தியா நான் பண்றேன் ஏடி மகளிர் தினா சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ படிச்சிருக்கிறாரு. எம்இ படிச்சுட்டு எம்இ அருணை இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சரராக இருக்கிறாரு. நம்ம ஜெயா டிவி ரிப்போர்ட்டரு. அவருக்கு வந்து நம்முடைய சங்கத்தின் சார்பாக இப்போ ஐடி கார்டு கொடுக்குறோம். தம்பி பேர் வந்து பிரபாகரன். எம்இ கை கட்டுங்க. எம்இ படிச்சுக்கிறாரு. ஜெயா டிவி ரிப்போர்ட்டர் இருக்கிறார். திருவண்ணாமலையிலேருந்து பைக்லேயே வந்திருக்காரு நம்ம சங்கத்துக்காக. நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக ரவி ஆச்சாரி சார், வாங்க சார். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. தேவராஜ் சார். யாருக்கு வின்னரு நீங்களே சொல்லுங்க. அடுத்தபடியாக திருவேல் சார். சார் வந்து எம்இ திருவேல், திருப்பூர் திருமண தமிழ் மையம், விஸ்வநாதபுரம், குருவரஞ்சப்பேட்டை, அரக்கோணம், நாடுபடி மாவட்டம். சார் அதாவது நம்ம வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பெண்கள் வந்து உள்ளுக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சமைக்கிறோம், சாப்பாடு டெய்லி செஞ்சு கொடுக்குறோம். ஒரு நாளாவது இது நல்லா இருக்குதுன்னு சொன்னால் என்ன நம்ம வீட்டுக்காரு அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து நிறைய பெண்கள் கிட்ட இருக்கும். சரிங்களா? இது மாதிரி நிறைய பேர் வந்து ஏகத்தோடு இருக்காங்க. அப்போ ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இது மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, டேய் இந்த மாதிரி ஏகத்தோடு இருப்பாங்கடா பெண்கள்லாம், நீ வந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடை ருசிச்சு சொன்னால் அவங்களுக்கு அது ஒரு பாராட்டு. நீ ஒன்றும் அவங்களுக்கு நிறைய செய்யணும்னு அவசியம் இல்லை. நல்லா இருக்குதுமா, இந்த இது நல்லா இருக்குது, சமையல் பண்ணிருக்கிற, இந்த குழம்பு நல்லா இருக்குது, இந்த பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சரி நான் போய் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னாங்களாம். அந்த அம்மா வந்து வீட்டுக்கு போனவங்க சாப்பாடு போட்டாங்களாம், சாப்பாடு ஊற்றுனாங்களாம், சாப்பிட்டாராம். அடடே இந்த சாம்பார் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது, இந்த சாம்பார் பண்ண கைக்கு மோதல் தான் போடணும்னாங்களாம். அதுக்கப்புறம் ரசம் ஊற்றுனாங்களாம். ரசம் ஊற்றுனாங்க, இது அதோட பிரமாதமா இருக்குது, இதுக்கு வலையிலே போடலாம் அப்படின்னாங்களாம். உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு அழுதாங்க. யாராவது அழுவாங்க. ஆனா அந்த அம்மா அழுதாங்கன்னா, இல்லை ஏன் அழுவுறீங்க அப்படி ஏமா நான் நல்லா பாராட்டிட்டாங்கன்னா
சொல்ற, ஏமா அழுகுற, நீ பாராட்டோட அழுவியா அப்படின்னு கேட்கிறாரு ஹஸ்பண்ட். அதுக்கு இல்லை, இன்னைக்கு எனக்கு ரொம்ப தலைவலி, உடம்பு சரியில்லை, நான் எதிர் வீட்டில் போய் இன்னைக்கு சாம்பாரோ ரசமோ வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இன்னைக்கு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ற பார்த்தியா, அதுதான் மனசு வலிக்குது அப்படின்னா. அப்படிதான் சில பெண்கள் வந்து யார்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த அன்பு அவங்ககிட்ட இருந்து வரும்போது நம்ம வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருப்போம்ன்றது வந்து ஆண்களுக்கு இது ஒரு டிப்ஸ். அவங்களுக்கு பெரிய அளவுல எதுவுமே உங்களுக்கு என்ன ஒரு ரகசியம்னா, பெண்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு யாருமே கேட்டு தொல்லை பண்ண மாட்டாங்க. நீ ரொம்ப அழகா இருக்கிறமான்னு ஒரு பொய் சொல்லுங்க, உண்மையில பொய்யே சொல்லுங்கன்ற. நீ ரொம்ப அழகா இருக்கிறமான்னு பொய் சொல்லி பாருங்க, அதை விட வந்து அதுலயே ஒரு சிரிப்பு வரும். அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஆண்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் இதுதான். இந்த மாதிரி நம்ம வீட்லயும் பழக ஆரம்பிங்க. அதுக்கு நான் அந்த மாதிரி சொல்லாதீங்க, உண்மையா நேசிச்சு ஆண்கள் வந்து பெண்களை வந்து பாராட்டி பேசுங்க. அவர் ஏதோ பண்றாரு. அடுத்தபடியாக பி ஜோதிகுமார் சார் வந்து மதகு காத்தம்மன் திருமண தகவல் மையம் நம்பர் 194 செங்குந்து தெரு, பரவத்தூர், சோழிகர் வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம். சார் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இவர் வந்து சேர்ந்தது வந்து நம்மளுடைய பிஜி சார், பிஜி கோவிந்த் சார். இன்னைக்கு வந்து 4 புதிய உறுப்பினர் சேர்த்துருக்காரு. அவருக்கு நம்மளுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சார், நீங்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய சங்கத்தில் அதிகமாக உறுப்பினர் சேர்த்த ஒரு பெரிய ஜாம்பவான். எங்க இருக்கிறாரு தெரியல. சரி, ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்தது சந்தா போடாம இருக்கிறவங்க தயவு செய்து சந்தா கட்டிடுங்க. ஏன்னா கிஃப்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எங்களுக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சந்தா கட்டிட்டு தயவு செய்து உட்காருங்க. திருமதி ஜி சைலஜா, சங்கீதா திருமண தகவல் மையம் 3/3, திருமால் நகர், கீழ்மணூர், வேலூர் மாவட்டம், வேலூர். இந்த அம்மாவை சேர்ந்தது நம்முடைய காட்பாடி காங்கேநல்லூர் ராணியம்மா. ராணியம்மா வந்துக்கிறாங்களா? நன்றி, வணக்கம். சென்ட்ரல் அடுப்பு அப்படின்னு ஓகே. அடுத்தது நம்மளுடைய மாநில செயல் தலைவர் அவர்கள் 2 நிமிஷம் பேசுவார். நான் வந்து 2 வருஷம் ஆச்சு, 2வது முறை மகளிர் தினம் நடத்துகிறோம். இப்போ மகளிர் தினம் வந்து கூட்டம் வந்து பரவாயில்ல, இந்த அளவு எதிர்பார்க்கல. நீ சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் எதிர்ப்பு நிறைய இல்லைன்னு சொல்ல வேணும்னே வச்சுருக்குறாங்க. எங்கே நம்ம வைக்கணும்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க வேணும்னே அவங்க வச்சுருக்குறாங்க. எதுக்கு வச்சுருக்குறாங்கன்னா அவங்க ஒரு வீம்புகளாக வச்சுருக்குறாங்க. அப்பவும் பாராமல் நம்மளுடைய சங்கத்தில் இருக்கிறவங்க மனம் செழிக்காமல் கண்டிப்பாக வந்து கலந்துருக்குறாங்க. இவங்க இப்போ வந்து நம்மளுடைய மேடம் அவர்களும் தலைவர் அவர்களும் இவர் வந்து என்ன சொல்லணும்னா அவர் இன்னும் சொல்ல முடியல. பெண் சங்கம் ஆண் சங்கம்ன்ற மாதிரி 2 பேரும் ஒற்றுமையாக செயல்படுறாங்க. ஆனால் நம்மளுடைய சங்கத்தை கட்டி காப்பாற்றுறது இவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் யாராலையும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, யாராலையும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. மேடம் அவர்கள் வந்து சென்னையிலேருந்து பால்மாறாமல் நமக்கு முன்னே வந்து வாலாஜாவில் இருக்கிறாங்க. நம்மளால் வந்து பக்கத்துலேயே வர 20 கிலோமீட்டரில் நம்மளாலே வர முடியல. அதுக்கு சங்கத்து மேலே அவ்வளோ பற்று உள்ளவன் இருக்குது. இன்னும் பேசலாம், நிறைய பேசலாம், பற்று இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து நம்ம உறுதுணையாக இருந்து நம்ம அனைவரும் எல்லாரும் ஒற்றுமையாக கைகோர்த்து எல்லாரும் கைகோர்த்து ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் செயல்பட முடியும். இப்போ வந்து சில அரசு இது எதோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் மூலிமா நம்ம குடும்பத்தில் வந்து யாருக்கு உடம்பு சரியில்லையோ அதுக்கு வந்து சக்கரை ஜெராக்ஸு வீட்டு ஏதோ 2-3 பொருள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஒரு 6-7 பேர் கொடுத்துட்ருக்கோம். நானும் அதை கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து ஒரு காசு ஏதோ கொஞ்சம் பண்ணணும். அது கொடுத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறா யாருக்கு என்ன ஆகுதோ, 10 பேர் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் 20 பேர் இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்துக்கு என்னன்றது அந்த ஐடி கார்டு மாதிரி ஒரு கொடுக்குறாங்க. அதை கண்டி நீங்கள் காசு கொடுத்து அந்த இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அது கூடி சீக்கிரம் நிறைவேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
இப்போ ஒரு 6-7 பேர் சேர்ந்துட்டோம். 6-7 பேர் சேர்ந்துருக்கோம். சில பேர் இன்னும் வந்து கொடுக்கல. 2 ஃபோட்டோ, சக்கராட்ட ஜெராக்ஸு, அதுக்கு அடுத்தது ஐடி கார்டு, இது ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அப்புறம் வந்து இன்னொன்று 2 ஃபோட்டோ இதையும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் அதில் அடுத்தபடியாக நீங்கள் இது பலன் எதிர்பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப நாள் தள்ளாதீங்க, சொல்லிதான் இருக்கோம். ஆனால் இது வந்து நாள் தள்ளின்னு போகிறீங்க. கூடி சீக்கிரம் சீக்கிரம் நம்ம சங்கத்தை வளர்ச்சி அடையிறதுக்கு இது மாதிரி யாராலையும் முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம சங்கம் வந்து போன முறை வந்து 8ஓ 7ஓ இருந்தது. நான் வந்து சேரும்போது இன்னைக்கு 11 வந்துடுச்சு. அடுத்த முறை 20 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 20 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் மட்டும் செய்ய முடியாது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா புரோகர்னு சொல்கிறாங்க. நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு பஜாரமாக அது ஒரு புரோகர், அங்கே ஒரு சொல்லு வரக்கூடாது, அமைப்பாளர் அப்படின்னு சொல்லணும். இதை அமைப்பாளர் முறையில் சொல்லணும். அது அடுத்ததாக இப்போ வந்து நம்ம அத்தனை பேர் ஐடி கார்டு போடலை. இதில் எத்தனை பேர் இதில் வந்து இது நம்புறாங்கன்னா சும்மா வந்துருக்குறாங்க அப்படின்ற முறை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் கண்டிப்பாக ஐடி கார்டர் வரணும். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதனால் வந்து இதுக்கு இருக்கிற கௌரவம் வந்து ஒன்றும் குறைஞ்சி போயிடுங்க. ஐடி கார்டு இல்லாமல் வராதிங்க. சார் ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து அடுத்த முறை சாட்டு இல்லாமல் உள்ள நோயாளின்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா ஐடி கார்டு இல்லாத நீங்கள் உள்ள நோயாளின்னு நான் சொல்கிறேன். என்னது ஐடி கார்டு இல்லாமல் உள்ள நோயாளின்னு சொல்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம ஆள் யார் என்ன அப்படின்னு தெரியல. ஐடி கார்டு இல்லாத இது என்ன பாருங்க, எதுக்கு வாங்கி பாருங்க. ஐடி கார்டு கைத்தில் போகிற அதை கொஞ்சம் சீக்கிரம் கண்டிப்பாக எடுத்து வர. நம்முடைய திருமண அமைப்பாளர்கள் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்தது போல இப்போ 80 பேர் வந்திருக்கிறாங்க. கை தட்டுங்க. 80 பேர் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் சொஸ்தாயிட்டோம். உண்மையிலே எப்படின்னா போன முறை வந்து 115 பேர் வந்தாங்க. 100 பேர் தான் வருவாங்களா அப்படின்னு நினச்சோம். 80 பேர் வந்துடுறாங்க. இன்னும் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. வந்தவங்க அனைவருக்கும் நம்மளுடைய மனிதனும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி, இந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்குகிறோம். வாழ்வாளர் நாங்கள் இந்த சங்கத்தில் வந்து இவ்வளோ சுதந்திரமாக நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் சங்க நிர்வாகிகளும் முதல்ல எங்கள் சங்க மாநில தலைவர் அவர்களும் தான் இதுக்கு முதல் காரணமே. எங்களை வந்து ஒரு பெண்களை வந்து அடக்குமுறையில் வைக்காம அவங்கள வந்து சுதந்திரமாக வேலை செய்ய சொல்லி அவர் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஏற்பாடு வந்து அவரு தான் கொடுக்குறாரு எங்களுக்கு. எல்லாருக்கும் வந்து என்ன தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் அதோடைய ஏற்பாடுகள் இப்படி பண்ணணும் அவர் சொல்லுவார். எப்படிமா பண்ணுறது, இந்த சங்கத்தை நம்ம எப்படி எடுத்துன்னு வர்றது அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நல்லதே செய்வோம். அவர் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து திருவண்ணாமலை மீட்டிங்கு வருவார். அவர் இறந்துட்டாரு. அவர் தான் சொல்லுவார், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிட மயங்கும். அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய மாநில தலைவர் வந்து இன்னைக்கு நம்ம சங்கத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம சங்கத்துல பெண் உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா எங்க மாநில தலைவருடைய அணுகுமுறையும் அவருடைய அரவணைப்பும் தான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்குதுன்றத சொல்லி அவருக்கு ஒரு சிறிய நன்றி கடனை நாங்க என்னுடைய சார்பாக தெரிவிக்கிறேன். ஒரு பாருங்க.
நான் இங்கே வரமாட்டேன் மேடம் அப்படின்னு கூட சொல்லுவேன். மேடம் வாங்க மேடம். அதை வந்து கோபமாக சொன்னா கூட அதை தன்மையாக எடுத்து அந்த கோபத்தை கூட அவங்க என்னை குறைக்க வச்சிருவாங்க. எனக்கு என்னுடைய கூடவே பயணிக்கிறாங்க. அவங்க ஒரு அன்னையாவோ ஒரு சகோதரியாவோ அவங்கள நான் வந்து என்னுடைய எந்த இதில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அவங்கள வந்து நான் ரொம்ப மதிச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு இங்கே பாருங்க மேடம். ஓகேங்க. என்னை போன்ற மகளிர் அனைவருக்கும் உலக மகளிர் தின நல் வாழ்த்துக்களுடன் ஒரு சில வார்த்தைகள். மகளிர் தினம் மகளிருக்கு மட்டுமான தினம் அல்ல. மகளிர் தனியாக இருந்தால் ஒரு கை தட்டினால் ஓசை வராது, 2 கை தட்டினால் தான் ஓசை வரும். அதே போல ஒரு கை ஆணாகவும் ஒரு கை பெண்ணாகவும் 2 கைகளை சேர்ந்து நாம் தட்டினால்தான் ஓசை. குடும்பம் என்ற வாழ்க்கையில் போனாலும் கணவன் மனைவி அப்படிதான். இந்த மகளிர் தின விழாவை நான் நினைத்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மகளிர்னா ஒரு தாய், சகோதரி, மனைவி, நிறைய நமக்கு கேரக்டர்ஸ் நிறைய. மகளிருக்கான போஸ்டிங் எல்லாம் நிறைய இருக்குது. அண்ணி சொல்லலாம், சித்தி சொல்லலாம், மாமி சொல்லலாம், குழந்தை, பெண் குழந்தைகள் சொல்லலாம். எத்தனையோ பேர்கள் நமக்கு உண்டு. அவங்கவுங்க கேரக்டர்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தாயை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஒரு சிலர் வந்து அந்த காலகட்டத்தில், இப்போ இல்லை, ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தைகளை பெற்றால் சிரமம், ஆண் குழந்தைகளை பெற்றால் வரவு, பெண் குழந்தைகளை பெற்றால் செலவு என்று அதுக்கு வரதட்சணை கொடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், தேவையானதெல்லாம் செய்யணும். ஆனால் பையனை பெற்றுக்கணும், வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்போல்லாம் என்ன செய்வாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்து உடனே பெண் குழந்தை என்று தெரிஞ்ச உடனே அபார்ட் பண்ணிடுவாங்க, அபார்ஷன் பண்ணிடுவாங்க. வேணாம், ஆண் குழந்தை தான் வேண்டும், பெண் குழந்தை வேண்டாம் என்று ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்று இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஆண் குழந்தையை விட பெண் குழந்தைகளை தான் நிறைய நேசிக்கிறாங்க. பொதுவாக சொல்ல போனா அப்பெல்லாம் பையன் வந்தா சாக்லேட்டு, லட்டு எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு குழந்தை பிறந்துச்சுமா அப்படின்னு சொன்னோடனே சாக்லேட் கொடுப்பாங்க, லட்டு கொடுப்பாங்க. ஏன்னா பையனா என்ன சொல்லுவாங்க, எனக்கு கொல்லி வைக்க எனக்கு ஒரு பையன் பிறந்ததான். இது நிதர்சனமான உண்மை. பையன் பிறந்தா என்ன சொல்லுவான், கொல்லி வைக்க எனக்கு ஒரு பையன் பிறந்தான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்த கட்டமாக ஆண் குழந்தை சொத்துக்கு வாரிசு, பெண் பிள்ளை
பொறுப்போட நடந்துக்கிறவங்க அவங்களுக்கு சொல்லுங்க. நடக்காத சகோதரர்களை சொல்றேன். கல்யாணம் பண்ணேன், அவ்வளோதான். ஒரு குழந்தை பெற்ற, எல்லாம் செஞ்சேன், தாய் மாமா காது குத்துனேன், கடமைகள் முடிந்தது, அதோட விட்டுடுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம்? மனக்கவலை. அதனால இப்போ ஆண் குழந்தைகளை பெற்றால் கொல்லி வைக்கணும். ஆனா பெண் குழந்தைகளை பெற்றா என்ன சொல்லுவாங்க? அப்பா மகாலட்சுமி பிறந்ததுன்னு வாங்க. இது சத்தியமான உண்மை. மகாலட்சுமி பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. நம்மளை ஒரு பெண்ணை ஒரு மகாலட்சுமியாகத்தான் பார்க்கிறார்கள். எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் இந்த அரங்கத்திலே வந்திருக்கிற அத்தனை பெண்மணிகளுக்கும் சொல்கிறேன், நம்ம அம்மா நம்மளை அபார்ஷன் பண்ணல. நம்ம அம்மா பெண் குழந்தை வேணும்னு நம்ம அம்மா நம்மளை பெற்றுக்கினாங்க. ஆனால் அந்த தாய்க்கு தெரியும், ஒரு நாள் என் மகள் இந்த மேடையிலே நிற்பாள், பெருமையை பெற்றவளுக்கு பெருமையை சேர்த்து தருவாள் என்று அந்த தாய்க்கு தெரியும். அதனால் தான் நம்ம தாய்கள்லாம் நம்மள கொல்லாமல் பாலூட்டி சீராட்டி வளர்த்து நம்மளை இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அந்த தாய்க்கு இன்றைய நாளிலே பெரிய அவங்க அம்மாவுக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்து விடுவோம் என்று. தாய் மட்டும் இல்லைங்க, அவங்க ஒரு டீச்சர். நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே அம்மா என்ன சொல்லுவாங்க? ஒரு சாக் பீஸை கையில பிடிச்சி ஏபிசிடி சொல்லி தருவாங்க. ஒரு டாக்டர் அவங்க என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் உடம்பு சரியில்லைன்னு ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போக மாட்டாங்க. முதல் உதவி வீட்டில் பக்கத்தில் அக்கத்தில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாருங்க, அந்த மாதிரி அதை கேட்டு நம்ம உடல் அக்கறை எடுத்துக்கொள்பவர் ஒரு தாய். அப்படி சொல்ல போனால் எத்தனையோ சொல்லிட்டு போவாங்க நம்ம தாயை பற்றி. இதையெல்லாம் நம்ம பேசுறத கூட நம்ம தாய்மார்கள் இருந்து கேட்டாங்கன்னா பெருமைப்படுவாங்க. இந்த பொழுதினில் பெரிதுவக்கம் தன் மகனை சார்ந்தோர் என கேட்ட தாய். என் பொண்ணு எப்படி பேசுது பார், என் பையன் எப்படி பேசுறான் பார். எதிர்பார்ப்பு இல்லாதவர் தாய். எந்த எதிர்பார்ப்புமே நம்ம கிட்ட பார்க்க மாட்டாங்க அவங்க. நீ கொடுமையே செய்தாலும், நீ சாப்பாடே போடல இருந்தாலும் மனசார வாழ்த்துகிற ஒரு உள்ளம் தாய் உள்ளம். அதுக்கு அடுத்த கட்டமாக சகோதரி நிறைய பேருக்கு தாயாக இருந்திருக்கிறார்கள். சரி, அடுத்த கட்ட சொல்றேன். ஒரு பெண் என்பவர் முக்கியமான கேரக்டர். அதே மாதிரி ஒரு ஆண் என்பவரும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் முக்கியம். ஒரு மனைவி இல்லாத ஒரு ஆண் மகனை கேட்டு பாருங்க. ஒரு மனைவி இல்ல, இறந்துட்டாங்க, அந்த ஆடவரை கேட்டு பாருங்க, நினைச்சு அழுவாரு. இருக்கும்போது என்ன சொல்வாரு? ஆழம் விழுதினை போல் உறவு 1000 இருந்து என்ன, என் தேவையை யார் அறிவார்? தாய் போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் மனைவி. என் தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் விற்பாங்க மனைவியை. அம்மா தான் பார்த்து கட்டி விற்பாங்க அந்த மனைவியை. அம்மா இறந்துட்ட பிறகு நாமளும் ஒரு தாய், அந்த மனைவி இறந்தவர் பாடுவார். அதே போல ஒரு பெண்ணை கேட்டு பாருங்க, கணவன் இல்லைன்னா அவங்களுக்கு இந்த சமுதாயத்துல எவ்வளவு கொடுமைகள் என்று அவங்களை கேட்டு பாருங்க, தெரியும். எதிரில் வந்தா மூதேவி வரா, போதாதே சொல்றாங்களா? அதையெல்லாம் மாற்றி நாம் இந்த மகளிர் தின நல்ல நாளிலே யாரையும் குறை சொல்லாம, அவங்களுடைய அமைப்பு அப்படிதான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. புரட்சி பெண்கள் என்று யாரையும் சொன்னாங்க. சரித்திரத்தில் இடம்பெற்ற புரட்சி பெண்களை எல்லாம் சொன்னாங்க. நம்ம இடத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு இடத்துல புரட்சி பெண்கள் தான். போராட்டத்தை இப்போ நான் ஒரு புரட்சி பெண் என்று சொல்வதற்கு காரணம் என் கணவர். நான் சொல்லுவேன், எனக்கு எவ்வளவு மேடையில பேசணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனாலும் அவர் வேண்டாம் அப்படின்னு தடுத்துட்டு இருந்தா இந்த மேடையிலே நான் இருக்க முடியாது. இத்தனை உறவுகளை நான் பார்த்திருக்க முடியாது. அதற்காக
செயலாளர், மாநில பொதுச் செயலாளர். இந்த சங்கம் வளரணும், இந்த சங்கத்துக்காக பாடுபடணும். சென்னையில் தினமும் அவங்க என்னங்க, அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு போயிடலாம். இப்படியெல்லாம் சேர்ந்து வச்சு, இப்படியெல்லாம் கூட்டம் நடத்தி, இப்படியெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இருக்கா? இல்லை. ஆனாலும் பொதுச் செயலாளர் ஒரு கையாள போட்டலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம மாவட்டத்திலேயே 7 மாவட்டத்திலே தலைவி SL மல்லிகா அவங்க ஒரு தலைவி ஒரு உயர்த்திருக்காங்க. அவங்க எவ்வளவு போராட்டமா கணவர் இருந்தும் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆனாலும் இதுதான் வாழ்க்கை அல்ல அப்படின்னு தூக்கி போட்டு கூட வந்தோம். அந்த சகோதரியர் அவ்வளவு அழகா கண்ணை கருமா பார்த்து, நீங்க ஒரு புரட்சி பெண்ணா மல்லிகா அவங்க ஒரு தலைவி போட்டு ஏற்று நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா ராணிப்பேட்டை மகளிர் அணி தலைவி ஜே மஞ்சுளா அவங்க 3 குழந்தைங்களை பெற்றாங்க. ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. அந்த பெண் குழந்தை திருமணம் ஆகி டெலிவரி சமயத்தில் அந்த தாய் குழந்தைய இறந்துட்டாங்க. 2 பையன் வச்சு 2 ஆண்மகன் இருந்தும் இன்னைக்கு வீட்டு வேலை செய்து அவர்கள் குடும்பத்தை நடத்துகிறார்கள். அவங்களுக்கு ரொம்ப வறுமை, பணமே இருக்காது, ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க வார்த்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அட மகளிர் தினமாமா, நான் தரமா, எவ்வளோமா தரணும்? 100 புடவை எடுக்கணுமா? அவங்களால கொடுக்க முடியலன்னாலும் அந்த வார்த்தைகள், அவங்க கஷ்டப்படுறாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க, கலெக்டர் ஆபீஸ்ல பெருக்கிற வேலை செய்யறாங்க. அப்படி இருந்தும் அவங்க என்ன சொல்லுவாங்க? தன்னம்பிக்கையோடு, கணவனும் இல்லை, தன்னம்பிக்கையோடு வாழ்கிறார் அந்த ஜே மஞ்சுளா என்ற ஒரு பெண்மணி. அவங்களுக்கு ஒரு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லுவேன். அத மாதிரி ஒவ்வொரு பெண்களும் அவங்கவுங்க 1000 கஷ்டங்கள் இருக்கும். என்னை 2012 இந்த திருமண அமைப்பிலே என்னை ஒரு சகோதரி தான் இணைத்து வைத்தார். பார்வதி என்ற சகோதரி. அந்த சகோதரியை மேடைக்கு அழைக்கிறேன். பார்வதி மேடம் வாங்க. நான் சும்மா அலைன்ஸ் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அவங்க மேடம் தான் சொன்னாங்க, வாங்க மேடம் நீங்கள் ஒரு முறையோடு செய்யுங்க என்று சொல்லிட்டு 2012 என்னை அறிமுகப்படுத்திய ஒரு பெண்மணி. இங்கே பாருங்க மேடம். அதே போல நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த சங்கம் முன்னோடி சங்கம், அனைத்து திருமண அமைப்பாளர்கள் முன்னேற்ற நல சங்கம், அரசு பதிவு 99/2019 என்பது பெரிய வெற்றிக்கான சங்கம். நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்பொழுது இஎஸ்ஐ என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த இஎஸ்ஐ நமக்கு மட்டும் இல்லை, அமைப்பாளருக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியில் இல்லை, எல்லோருக்குமே தான் அந்த இஎஸ்ஐ என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அடுத்தபடியாக பெண்களெல்லாம் பற்றி ஆண்கள் தான் சொல்லணும், யாருமே சொல்லல. பெண்கள் ஆவாங்க. சரி, ஓகே. அந்த காலத்துலலாம் கண்ணதாசனா யார் பண்ணா தெரியல. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. அப்போ இருக்கிறவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க நீங்கள் யாரும் பாடலை, பரவாயில்ல. எங்களுக்காக நீங்கள் ஒத்துழைப்பு தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சங்கத்தின் மாநில தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் அம்மையார் சாந்தி அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் அம்மா அமசவேணி அம்மா அவர்களுக்கும் என் நன்றி கலந்த முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சீரும் சிறப்புமாக மகளிர் தினத்தை கொண்டாடப்படுகிறது. இருந்த போதிலும் இப்போதுன்னா இங்க ஒரு தாய்மை பற்றி நாம சொல்ல வந்திருக்கிறோம். இதுக்கு ஒரு சிறு உதாரணம். என்னுடைய தாய் பற்றி நான் பாட வேண்டிய ஒரு பாடல். தாய் சிறந்த கோயிலமில்லை, தந்தை சொல் நிற்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமகை இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாய் சிறந்த கோயிலமில்லை, தந்தை சொல் நிற்க மந்திரமில்லை, தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சம். கோயிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கோயிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் நிற்க மந்திரமில்லை. இதே போல்தான் நம்மளுடைய தாய் சிறந்தவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதே போல்தான் நாம பெண்களில் சிறந்தவர்கள் எவரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா பெண்களை தாங்கி வழிநடத்துவர்கள் ஆண்களே. ஏனென்றால் சகோதரனாகவும் தகப்பனாகவும் கணவனாகவும், ஏன்னா நம்ம அம்மையார்கள் ஒரு வார்த்தை கூர்ந்து கவனிக்கணும். அவர்கள் சொல்லியிருக்காரு அம்சேரி அம்மா அவர்கள். ஒரு சகோதரனை வந்து நீ படிமா அப்படி என்று சொன்னால் மாத்திரமே தங்கையார் நல்லா படிப்பறிவே கொண்டு வருகிறார். தகப்பன் வந்து அதுக்கான பணத்தை நான் சேஃப்டி பண்றேன், நீ படிமா அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க தைரியமாக படிக்கிறாங்க. கணவன் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரதுக்கு ஊக்கப்படுத்தினா அந்த பெண் வீட்டுக்கு முன்னேற்றம் அடைகிறார். அதே போல்தான் அம்மையார் சொன்ன கருத்தை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா எல்லா ஆண்களை வந்து அடுத்த பெண்களை பத்தியோ இல்ல பாரத மாதாவை பத்தியோ இந்திரா காந்தியை பத்தியோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு தான் மகளிர்கள். அந்த மகளிரை முதல்ல நீங்க கொண்டாடுறதுக்கு ரொம்ப கத்துக்கங்க. இன்னும் கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட ஆர்வமா பழகுங்க. எந்த ஒரு பெண்ணுக்குமே நீதான் என் தெய்வம் சொன்னா உடனே பண்ணிடுவாங்க. அதே போலதான் எந்த ஒரு கணவனா இருந்தாலும் மனைவிக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுங்க. எந்த தாயா இருந்தாலும் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இருவரும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இந்த மகளிர் நல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். பெண்களை பற்றியும் தன்னுடைய தாய் பற்றியும் ஒரு சிறப்பாக சொன்னதுக்கு நன்றி மேடம். எல்லாமே ராணி தான் சொன்னாங்க. உண்மையிலே தான் நம்ம எல்லாம் ராணிப்பேட்டையில பொறுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ராஜாப்பேட்டையில என்ன வச்சிருக்காங்களா? சோனியாக ஒருத்தனை கை தூக்குங்க. ராஜாப்பேட்டை இருக்குதா? இல்ல, ராணிப்பேட்டை. ஏன்னா நம்ம தான் ராணினோட வருவானு இதுக்கு முன்னாடியே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் இது ராணிப்பேட்டை. நம்ம ராணிப்பேட்டையில நம்ம ராணிகளாக வளம் வரும் இல்லையா? நம்ம எல்லாமே அனைத்து மகளிரும் ராணிகள் என்று கூறி ராணியை பற்றி பேச வந்த சகோதரிக்கு இந்த சாமியை எல்லாரும் எல்லாருடைய ஒரு அவங்களுக்கு தெரிந்த பெண்களை பற்றி சொன்னாங்க. ரவிதா கூட லைட்டா நிறைய பேர் சொன்னாரு. நம்ம எல்லாருமே எவ்வளவு சிறப்புற்றி அந்தந்த துறையில எப்படி சிறப்பாக இருக்கிறாங்கன்னு எல்லா பெண்களை பற்றியும் வருஷப்படுத்தி அவ்வளோ அழகாக நம்மளுக்கு சொன்னாரு. இப்போ நம்ம அவங்களை எல்லாரையும் பார்க்க முடியாது. அது சங்க காலத்தில் இருக்கிற ஒரு அவையாரையாவது நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்றதுனால உங்க முன்னாடி இப்போ அவையாரை கூப்பிடுறோம். அவங்கள பாருங்க.
சொல்றாங்க. ஆனா 100க்கு 100 உண்மைதான். 12 வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஆனா எதையும் தாங்க இதையும் போல 12 வயசுல இருந்து வீட்டுக்கு போனேன். கல்யாணம் நல்லா இருப்பாங்க. கல்யாணம் அதோட மோசமா இருந்தது. அப்போ நான் கவலைப்படல. கல்யாணம் பசங்க இருந்து பசங்க கல்யாணம் அந்த கவலையோட முடிச்சுட்டீங்க. ஆனா எங்க பசங்களே சொல்லிச்சு, நீ ஒரு நாளாச்சும் நிம்மதியா ஜாலியா இரு, கவலைப்படாதுன்னு. அதே மாதிரி வள்ளுவர் சொல்லிக்கிறேன், துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சா வள்ளுவர் சரிங்க அப்படின்ற வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் கவலையே படுறதில்லை. பணத்தை பத்தி கூட நீ செய்யணுமா செய்யலாம், நீ செய்யணுமா செய்யலாம்னு இப்படிதான் அவங்க என்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷம். நீங்க வாழ்க்கை கொடுத்தது நன்றி. திருவள்ளூர் மாவட்ட கிளை சார்பாக நமது தலைமை அலுவலகத்துக்கு வர முடியாத காரணத்தினால் நமது ஈஸ்வரையா பிறந்த நாள் அன்று எங்களுடைய பர்சனல் ஃபங்க்ஷன் இருந்ததுக்காக அன்றைக்கி வர முடியல. இன்றைக்கு அவர் பிறந்த நாளுக்காக என்னுடைய பொன்னாடையை போயிட்டு கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக ரவி சார் அவர்கள் 2 நிமிஷம் பேசுறாரு. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஈஸ்வரனோட வார்த்தைக்கு வரணும்ல, ஸோ அவரை மனமார்ந்து வாழ்த்துட்டு அவருக்கு ஒரு மகளிர் தின வாழ்த்துக்காக திருமதி சாந்தி மேடமுக்கு ஒரு பொன்னாடை நினைக்கிறேன். அதாவது விவேகானந்தர் வந்து வெளிநாட்டுல ஒரு பேசுறதுக்காக போயிருந்தாராம். அப்போ அங்க கேட்டாங்களா, உங்க நாட்டுல வந்து எந்த பெண்களுக்கும் வந்து கை கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொல்றீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் கேட்டார், ஆமாங்க நாங்க பெண்களை தெய்வமா மதிக்கிறோம், அதனாலதான் நாங்க வந்து கை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்க தெய்வமா எல்லா இடத்துலயுமே மதிப்பீங்களா அப்படின்லாம் கேட்டு அவங்க ஒரு இன்சல் பண்ணும்போது, சரிங்க உங்க நாட்டுடைய ராணிக்கு ஒரு சாதாரண மனிதர் வந்து கை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாரா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏங்க அப்படின்னா அவங்க எங்களோட நாட்டோட ராணி அப்படின்னாங்களாம். அப்படிதாங்க எங்க இந்தியாவில் ஒரு பெண்மணியும் எங்க ராணியா நாங்க நினைக்கிறோம், அதனாலதான் நாங்க ஆண்கள் வந்து கை கொடுக்காம மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நம்மளுடைய சங்கத்துல வந்து இது ஒரு கட்டுப்பாடு, ஆண்களுக்கு ஆண்கள் தான் சால்வை போடணும், பெண்களுக்கு பெண்கள் தான் போடணும். இது வந்து யாருமே வந்து ஆண்களுக்கு பெண்கள் போடுறது, பெண்களுக்கு வந்து ஆண்கள் போடுறது அப்படின்றத வந்து வரமொழியை வந்து வேண்டாம்னு சொல்லி தவிர்த்து வச்சிருக்கிற ஒரு கட்டுப்பாடு நம்மளுடைய சங்கத்துல இருக்குது. இது யாரும் தவறா நினைக்காதீங்க. இது நம்ம வந்து ஒரு அன்பா ஒரு சகோதரமா நம்ம போடுறோம், பாக்குறவங்களுக்கு வேற மாதிரி தெரியும். போட்டோல நம்ம வீட்டுங்களுக்கு போகும், நீங்க போனீங்கன்னா இப்படிதான் நடந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே ஒரு இது வரும். அதனால ஆண்களுக்கு கூட அதேதான், அவங்களுடைய மனைவிமார்கள் பார்க்கும்போது இது என்ன இந்த அம்மா வந்து படத்தொழிலை போடுறாங்க, அது என்ன இப்படிதான் நடந்துக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளே உருவாக்கிக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சங்கத்துல இந்த கட்டுப்பாடை வந்து நான் தான் கொடுத்தேன். இது யாருக்காவது தவறாக மன்னிச்சுக்கங்க, ஆனா இந்த கட்டுப்பாடு தளர்த்த முடியாது. இந்த கட்டுப்பாடு இப்படிதான் இருக்கும். ஆணுக்கு
நம்ம சங்கத்துல இந்த கட்டுப்பாடை பத்தி அந்த பக்கம் நார்த் சைட்ல சவுத் சைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பெருமையா பேசுறாங்க. இது ஒருத்தர் வாய்ஸ் ரெக்கார்டே போட்டிருந்தாரு. ஒரு ஒரு பக்குவப்பட்ட ஒரு நல்ல ஒரு சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெருமைக்குரிய சங்கம். அதனால நம்மளுடைய சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்கள், நிர்வாகிங்க எல்லாருமே இதை தயவு செய்து கடைபிடிக்கணும்னு சொல்லி உங்களை திரும்பவும் கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக ரவி சார் அவர்கள் 2 நிமிஷம் பேசுறாங்க. அனைத்து திருமண அமைப்புகள் தலைவர் மற்றும் செயலாளர், பொருளாளர், பெருமை பணியின் அனைத்து அமைப்பாளர்கள் எல்லாருக்கும் பணிவான வணக்கம். என் பெயர் ரவியாச்சாரி. நான் விஸ்வகர்மா இடத்திற்காக வரன் நடத்தி கொண்டிருக்கிறேன். முதல் மனம், மறுமணம் மற்றும் இடத்து இடம் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவைப்படுவோர் என்னை தொடர்பு கொள்ளவும். அரிது அரிது மனிதரால் பிறத்தல் அரிது, அரிதம் கூண் குருடு செவிட்டு நீங்கி பிறத்தல் அதவியும் அரிது. மங்கையரால் பிறத்தல் மாபெரும் தவம் செய்ய வேண்டும் சொல்வார்கள். அதே போல இந்த மங்கையர் தின விழாவில் எல்லோரும் பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேணி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கு உறவிடமும் தாய், அறிவுக்கு உறவிடமும் தாய், ஆற்றலின் பிறப்பிடம் தாய், இன்னல்களை நீக்குபவள் தாய், இனிய சொற்களை சொல்பவள் தாய், ஈகையை தருபவள் பெண், ஈகை தருபவள் பெண், உண்மையை உரைப்பவள் பெண், ஊக்கமர பாடுபடுவள் பெண், எளிமையை பிறப்பவள் பெண், ஏற்றமிகு தோழியாய் பெண், உண்மையாய் பிறப்பவள் பெண், ஊக்கம் கொடுப்பவள் பெண், ஒப்பற்றவள் பெண், ஓங்காரம் உனத்திற்கு பெருமையை சேர்ப்பவள் பெண், அவையின் புகழுக்கேற்ப அனைத்து சக்தியும் கொண்டவள் பெண், இரும்பை போன்ற எதிர்குணம் கொண்டவள் பெண், நம்மை காப்பவளும் பெண், நம்மை சேர்ப்பவளும் பெண், நம் தாயும் பெண், நம் தங்கையும் பெண், மனைவியும் பெண். உடன் பிறந்த அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த மகளிர் தின விழாவில் எவ்வளவு சீரும் சிறப்பாக நடைபெற பாதுகாத்து அமைத்து கொடுத்த திரு ஈஸ்வரன் சார் அவர்களுக்கும் சாந்தி மேடம் அவர்களுக்கும் நன்றியை காணிக்க இருக்கிறேன். மங்கையர் தினம் வாழ்க, மங்கையர் குலம் காக்க, மங்கையரை பேணி காப்போம், மங்கையர் குலம் காப்போம், வாழ்க மங்கையர் குலம், வெல்க பெண்கள், வாழ்வாதாரம் தொடர பெண்மை பேட்டி காண்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஜோதிட ரத்னா அவர்கள் அப்பாவை அழைக்கிறார். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பிரியாய நமः. ஓம் ஸ்ரீ குரு பிரியாய நமः. ஓம் ஸ்ரீ மகா கணபதி பாதம் நமோ நமः. அதாவது அதாவது இன்னைக்கு மகளிர் தினம். அந்த இன்று உலக மகளிர் தினம். இங்க இந்த தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம்.
ஹலோ, கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் தான். அதாவது பொதுவாக சார், ஜோதிடர் சார், வெயிட் நம்ம வந்து ஒரு செயல் செய்ய போறோம்னு சொன்னா என்ன பண்றோம்? அண்ணினுடைய 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இதை பார்த்துதான் நம்ம அந்த செயல் செய்யக்கூடிய செய்யறதுக்கு நம்ம முன்கூட்டியே இதை பார்த்துக்கிறோம். ஆனால் இந்த பஞ்ச அங்கங்கள் எது? வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இது 5க்கு வந்து பஞ்ச அங்கம். அதனால தான் பஞ்சாங்கம் பேர் வந்தது. ஆனால் அந்த வாரம்ன்றது ஒரு செயலுடைய ஆயுள். திதி என்றது ஒரு செயலினுடைய திருப்தி. நட்சத்திரம் என்றது ஒரு செயலினுடைய வெற்றி. யோகம் என்றது ஒரு செயலினுடைய திருப்தி. கரணம் என்றது ஒரு செயலுடைய வெற்றி, ஒத்துழைப்பு. ஆனால் இன்றைக்கு இந்த நாள் என்ன நாள் தெரியுங்களா? சனிக்கிழமை. சனியினுடைய கிரகம் ஏது? சனி பகவான். அந்த சனி பகவான் இன்னைக்கு ராசியில இன்று பொழுது எங்க இருக்கிறாருன்னு சொன்னா கும்ப ராசியில இருக்காரு. அவரு யாருடைய நட்சத்திர காலில் இருக்காருன்னா புரட்டாதி நட்சத்திர காலில் இருக்காரு. குருவனுடைய நட்சத்திர காலில் இருக்காரு. சரியா? அப்போ சனி பகவான்ன்றது ஆயுள்காரர். இன்னைக்கு என்ன நாள்? சனிக்கிழமை. சனிக்கிழமைன்றது சனி பகவான். அந்த சனி பகவான் எதை குறிக்கும்? எதுக்கு காரகர்? ஆயுள் காரகர். அப்போ இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த செயல் ஆயுள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த சங்கத்தினுடைய ஆயுள் எப்படி இருக்குன்றத நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்தது வந்து திதி, செயலுடைய திருப்தி. இன்னைக்கு என்ன திதி சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இன்னைக்கு என்ன திதி? தசமி திதி. தசம திதி. அந்த திதியினுடைய திருப்தி தரும். அந்த திதி என்றது திருப்தி தரும். அதுதான் திதி. அந்த திதி என்றது தசமி. அந்த தசமி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 + 0 = 1.
அந்த ஒன் வந்து யாரை குறிக்கும்? சூரியன் குறிக்கும். அப்போ இந்த செயலுக்கு நம்ம பண்றோம்னு சொன்னா முதல்ல சூரியனை எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் சந்திரனை எடுத்துக்கிறோம். அப்போ சூரியன். அதுக்கு அடுத்தது வந்து நட்சத்திரம். நட்சத்திரம் சொல்லும்போது ஒரு செயலுடைய வெற்றி. இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? இன்னைக்கு ராகு எங்க உட்கார்ந்துருக்காரு? மீன ராசியில உட்கார்ந்துருக்காரு. ஆனால் மீன ராசியில எந்த நட்சத்திரம் சார்ந்த உட்கார்ந்துருக்காரு? புரட்டாதி நட்சத்திர காலில் உட்கார்ந்துருக்காரு. அந்த புரட்டாதி நட்சத்திரம் யாருடையது? குரு பகவான். அப்போ இன்னைக்கு அந்த குரு ராசி கட்டத்தில் எங்க இருக்காரு? காலபுருஷன் 2வது இடத்துல இருக்காரு, ரிஷப ராசியில இருக்காரு. அப்ப காலபுருஷன் 2வது இடம்ன்றது என்ன? தனம். தனம். இன்னைக்கு பொறுத்தவரை நமக்கு எதுதான் எடுத்துக்கணுமோ அதான் எடுத்துக்கணும். அப்போ அந்த குரு பகவான் எங்க இருக்காரு? 2ல இருக்காரு, தனஸ்தானத்துல இருக்காரு. கொடுத்துட்டாரு இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து யோகம். யோகம் இது வந்து செயலுடைய வெற்றியை குறிக்கும். அப்போ அந்த யோகான்றது இன்னைக்கு என்ன? 60 நாழிகை சித்த யோகம். 60 நாழிகை சித்த யோகம், 24 மணி நேரம் சித்த யோகம். அப்போ எப்படி இருக்கும் அந்த யோகம்? காட்டிட்டா. அப்புறம் கடைசி 5வது கரணம். கரணம்ன்றது செயலினுடைய வெற்றியை ஒத்துழைப்பு. சரிங்களா? அப்போ கரணம் இன்னைக்கு என்ன கரணம்? கவலம். அதுக்கு அதிபதி யாரு? சூரியன். அப்போ சூரியன் எங்க இருக்காரு? இன்னைக்கு ராசி கட்டத்துல சூரியன் எங்க இருக்காரு? கும்ப ராசியில இருக்காரு. அவரு யாருடைய நட்சத்திர காலில் இருக்காரு? உத்திரட்டாதி நட்சத்திர காலில் இருக்காரு. உத்திரட்டாதி நட்சத்திர சொந்தக்காரர் யாரு? சனி பகவான். அந்த சனி பகவான் எங்க இருக்காருன்னு சொன்னா கும்பம்ல லாபஸ்தானத்துல இருக்காரு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன செயல் பண்றோம்? அந்த லாபஸ்தானம் அந்த லாபம் கொடுத்துருது. சரியா? இந்த நாள் அதாவது ஹலோ கொஞ்சம் சைலண்டா இருங்க. அதாவது இந்த சனி பகவான் எங்க இருக்காருன்னு சொன்னா கும்பத்துல லாபத்துல இருக்கனால அந்த லாபம் கொடுத்துட்டாரு. அது இல்லாம சனி பகவான் வந்து தர்ம கர்மாதிபதி. சனி எங்க உச்சமாகிறாரு? துலாத்துல உச்சமாகிறாரு. அப்போ 11 கும்பத்துல இருந்து சனி பகவான் துலாத்துக்கு என்ன வருது? 9. அப்போ கர்மாதிபதி. அதே மகர ராசிக்கு துலா 10வது இடம் கர்மஸ்தானம். இந்த தர்ம கர்மாதிபதி ஒரு ராசி கட்டத்தில் வந்து ஒரு ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாம். உங்க ஜாதகத்தில்
சுக்கிரனும் சனி பகவானும் ஒன்றா சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்க செல்வந்தரா இருப்பாங்க. கால புருஷனுக்கு 2வது இடம் என்ன? ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசிக்கு சொந்தக்காரர் யாரு? சுக்கிர பகவான். கால புருஷனுக்கு சனி பகவான் கும்பராசி என்ன? 11 லாபஸ்தானம். இந்த 2 1 எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்கள செல்வந்தராக இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த நாள். அதாவது என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, நம்ம ஆயுள் 120 வருடம், அதுக்கு மேலே தாண்டாது. ஆனால் கிரகங்களுடைய ஆயுள் 120 வருடங்கள். அந்த 120 இன்னைக்கு இந்த செயலுக்கு, இந்த நிகழ்வுக்கு அந்த 120 பேர் இருக்கணும் இந்த நாளுக்கு. சரியா? நம்ம ஆயுள் 120 தான், அதுக்கு மேலே கிடையாது. 9 கிரகங்களுடைய தசா காலம் எத்தனை வருஷம்? 120 வருஷம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கணும்? 120 பேர் வந்திருக்கணும். 120 பேர் வந்திருக்கணும். சரியா? அந்த மாதிரி நாள் இன்னைக்கு. இந்த நாள் இது இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்க வேண்டிய கூட்டம். மகளிர் தினத்துக்காக இந்த கூட்டம் இன்னைக்கு இங்கே வச்சுட்டு, அடுத்த திருவள்ளூர் மாவட்ட கூட்டம் 15ஆம் தேதி சனிக்கிழமை 15ஆம் தேதி ஜாதக பரிவர்த்தனை வச்சிருக்கிறோம். அந்த ஜாதக பரிவர்த்தனையில் 20 பெண்கள் விலாசத்துடன் தொலைபேசி எண்ணுடன் எல்லாருக்கும் கொடுக்க போறேன். வந்துருங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோட முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. சங்கம் என்னும் நூல் வழி வந்த, சங்கம் என்னும் நூல் வழி வந்த வாசமலர் கூட்டம் ஆடும் மழை அமைவது தானே மூன்று போஷம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. சங்கம் என்னும் கோயில் வைத்த வள்ளி தீபங்களே, சங்கம் என்னும் கோயில் வைத்த வள்ளி தீபங்களே, நல்ல சங்கம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நல்ல சங்கம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நானும் சங்கம் உங்களை நம்பி, நீங்க தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாண்டிடும் இதயம் என்றும் நாளை நமதே, இந்த நாளும் நமதே. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. சங்கத்தில் வந்த சங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. நாளைகள் என்னும் சோலைகள் வளர்ந்து காய்கனியாகும் நமக்கு வளர்ந்து நாளை நமதே.
நாளும் நமது. இது தெலுங்குல பாட போறேன், பாருங்க. ఆనాటి హృదయాల ఆనాటి హృదయాల ఆనంద గీతం ఇదే ఇదే. ఈనాడు నయనాల విసే వసంతం అదే అదే. ఏటేటా మన ఇంట ఈ పండుగే జరగాలే. ఏటేటా మన ఇంట ఈ పండుగే జరగాలే. వెలుతురైనా చీకటైనా విడిపోదయ్య అనుబంధం. ఆనాటి ఉదయాల ఆనంద గీతం ఇదే ఇదే. తారకలే దిగి వచ్చి తారంగం ఆడాలే. ఆటలాగా పాటలాగా సాగాలి మన జీవితం. ఆనాటి ఉదయాల ఆనంద గీతం. అదే హిందీలో పాఠం పాருங்க. यादों की बारात किसले कहारे दिल के द्वारे सपनों की जीवन में शशि से थैंक यू. மாநில பொருளாதாரம் இப்ப மேங்கம்மா வெங்கம்மா இவங்க எல்லாம் வந்து ஒரு நம்மளுக்காக ஒரு நடனம். இந்த வாங்க மேடைக்கு வாங்க வாங்க. மஞ்சளம்மா மேடைக்கு வாங்க. போடுப்பா. குடியாத்த மாவட்ட தலைவர் SV பரந்தாமன் அவர்களுக்கு இந்த சார் விஜயம்மா வாங்க. விஜயம்மா வாங்க. உமா வாங்க. உமா வாங்க.
அவள் நல்ல தவமிருந்து தவத்தை கெடுக்க வந்த பேரையே பெடிச்சாவாம். நான் ஒன்றும் தவத்தை கெடுக்க வரவில்லை. இனிமையான பாட்டு கேட்கிறது. அம்மையே அழகு பொம்மையே இனிமையான பாட்டை கேட்டுதான் வந்தேன். அந்த காலத்தில் யார் என கண்டு கொண்டு வரை நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயதான் நல்ல அழகியது நல்ல அழகின்றேன். அவள் முருகதான் நல்ல அழகின்றே நல்ல அழகின்றே. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையதான் ஒரு கவிதையும்பேன் ஒரு கவிதை. எந்த புலவனும் அவளை பாட்டியிருப்பான், எந்த கவிஞனும் அவளை நினைவழிப்பான். அந்த ஈர்களின் அவளுடைய காதல் கொள்ளும் அவள் நினைவானே என் காலம் செல்லும். அவள் ஒரு தீயதான் நல்ல அழகின்றேன் நல்ல அழகி. இடையோ இல்லை என்றால் வெள்ள கொடி போல் வெள்ள வரையும் சில குடை போல் விரிவு இமையும் விரிவு பார்த்தால் விளையும் அந்த பூமத திருமகள் மேலே ஒரு புன்னகை வருவதினாலே கனவோ நினைவோ நான் பார்த்ததிலே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அவள்தான் சொல்ல துணித்தார். துணை நீயே என்று நினைத்தார். இன்று கண்ணால் சொல்லி முடித்தால் அந்த காதலின் முகம் சொல்லுவானோ, அந்த காதலி சுகம் பெறுவானோ. கனவோ நனவோ எதுவோ நான் பார்த்ததிலே அவன் ஒருத்தியைதான் நல்ல அழகின்றேன். நன்றி. இதுதான் அந்த பாட்டு. பாசம் வரும்.
Thank you.